ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக களமிறங்கி சண்டை செய்து வருகிறது. போர் தொடங்கி 11 நாட்களுக்கு மேல் ஆகியும் கூட சமாதான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. தங்களின் உச்ச தலைவர் கொல்லப்பட்டதால் அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்த்து வளைகுடா நாடுகளையும் ஈரான் தாக்கி வருகிறது. இதற்கிடையே முக்கிய கடல் போக்குவரத்து வழித்தடமான ஹார்மோஸ் ஜலசந்தி நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் உயர்ந்துள்ளது. இதனால் இந்தியாவில் வணிக மற்றும் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் பகிரங்க சவால் விடுத்துள்ளது. அண்மைய பேட்டி ஒன்றில் ஈரானின் உயர் அதிகாரி, நீண்ட போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அடுத்த 10 வருடங்களுக்கு தேவையான ஏவுகணைகள் ஆயுதங்கள் எங்களின் கைவசம் இருக்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதன் மூலம் போரினை கைவிடும் எண்ணத்தில் ஈரான் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. இதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் ரியாக்ஷன் எப்படி இருக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.